அப்போ அந்த ராசியில அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது முன்ஜென்ம தொடர்பு இல்லாம எல்லாருக்குமே அதுதான். முன்ஜென்ம தொடர்பு இல்லாம ஒரு சம்பவம் என்பது, ஒரு நிகழ்வு என்பது, ஒரு இணைப்பு என்பது, ஒரு தேடல் என்பது, ஒருத்தருக்கு ஆசை என்பது இல்லாமல் இருக்காது. அதெல்லாமே முன்ஜென்ம தொடர்பு தான். அப்ப சிம்மம் சூரியனை அம்சமாக பெற்ற அந்த வீட்டிலே மகம், பூரம், உத்திர நட்சத்திரம். அதுல மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதுல இவர்கள் பிறக்கிறாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்கெல்லாம் பலமாகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடமெல்லாம் இவர்களுடைய ஆளுமையான இடமாக வருது. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க பலவீனப்படுறார், எங்க நீச்சம் அடைகிறார், எங்க கிரகணப்படுறார், எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார், எந்த கிரகத்தால பார்க்கப்படுறார், அந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு தீராத மன அழுத்தம் வந்துருது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய பலம் எங்க இருக்கு? காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்திலே சூரிய பகவான் உச்சம் பெறார். 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம். எப்பொழுதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியமான விஷயங்கள், அவர்களுக்கு ஒரு கோவில்ல ஒரு முக்கியமான முதல் மரியாதை, ஒரு அரசியலிலே ஒரு புகழ் பெறுவது, ஒரு அதிகாரத்திலே புகழ் பெறுவது, குடும்பத்துல கூட அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு மரியாதை, கேப்டன்கிற ஒரு அந்தஸ்து, இது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கு உரிய அந்த கம்பீரம், அந்த ராஜ கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது இவர்கள் அதீதமான மன சந்தோஷத்திற்கு ஆளாவாங்க.